ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். பெங்களூர் ஸ்டைல் மொச்சக்கா குருமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ மொச்சக்காவை எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 4 பீன்ஸ், ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கசகசா, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு. மீடியம் சைஸ் தக்காளினா நீங்க 2 எடுத்துக்கோங்க. நான் சின்ன தக்காளியா இருக்கிறதுனால ஒரு 4 எடுத்துருக்கிறேன். அதே போல வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், எனக்கா இது கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால. கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு 4 புதினா தழை, அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா திக்கா பால் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 15 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க கூட்டியோ பொரிச்சியோ போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். ஃபர்ஸ்ட் இந்த மொச்சக்காவை ஒரு முறை நல்லா கழுவிட்டு இதை லைட்டா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே போல இந்த உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸை பொடிசா கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து, அதாவது பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், கசகசா, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மொச்சக்காவை கழுவி தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன். இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது இப்போ லேசா கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளேயும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல இந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம், 2 வெங்காயம், இது கூடவே இந்த கசகசா, பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல தக்காளியை நான் 1/2 கிலோ பொடிசா கட் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த காய் எல்லாத்தையுமே கூட இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தையும் அதே மாதிரி பொடிசா கட் பண்ணிக்கணும். இந்த மொச்சக்காவும் பாருங்க லேசா வெந்திருக்குது. இது போதும். இப்போ இதை எடுத்துக்கலாம். குக்கர் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சோம்பு தாளிச்சுக்கலாம். தாளிச்சுட்டு இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்திலே இருக்கட்டும். இப்போ இந்த மஞ்சள் சேர்த்துடுங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இந்த சேர்த்துடுங்க. கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த ஜாரை கழுவி இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, ஓரளவுக்கு இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது.
எண்ணெய் தனியா, இந்த மசாலா தனியா வருது. இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரும்பொழுது இந்த தக்காளி சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற காயை இதுல சேர்த்துடலாம். அதே போல இந்த லேசா வேக வச்சிருக்கிற மொச்சக்காவையும் இதுல சேர்த்துடலாம். ஃபர்ஸ்டே கொஞ்சமா மொச்சக்கால உப்பு போட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்சமா இதுல உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு 5 நிமிஷம். பாருங்க, இந்த மசாலாலே இந்த மொச்சக்காய் இந்த காய்ங்க எல்லாம் நல்லா வெந்திருக்குது ஓரளவுக்கு. இப்போ இந்த தேங்காய் பாலை சேர்த்துடுங்க. தேங்காய் பால் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கங்க. இந்த மொச்சக்காய் வேக வச்ச தண்ணியே இருந்துச்சு, அதையே நான் இதில் ஊற்றிடுறேன். உப்பெல்லாம் சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போ இந்த குக்கரை மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு ஒரு விசிலுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு விசில் விட்டு இதை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்க, இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இந்த குருமா இருக்கணும்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பெங்களூர் ஸ்டைல் மொச்சக்காய் குருமா ரெடி. இது வந்து சப்பாத்தியோட, பூரியோட, பரோட்டாவோட, கீ ரைஸோட சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.